எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பீஃப் சுக்கா ரெசிபி பார்த்துட்டு ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை விடக்கும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பீஃப் ரோஸ்ட் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் செய்ய போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரியான மசாலா எல்லாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பீஃப் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 1 கிலோ பீஃபை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம பீஃபோட சேர்த்து வேக வைக்கும்போது அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த பீஃப் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலாவை வறுத்தா தான் அந்த கிரேவியோட கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக நல்லாயிருக்கும். இப்போது 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டதும் 2 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவை நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பீஃப் சுக்காவை ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய வீட்டில் சமைக்க தெரியாதவங்கெல்லாம் சிக்கன் ரெசிபி செய்கிற மாதிரியே பீஃபையும் செய்வாங்க. அது வந்து டேஸ்ட்டு அவ்வளோவா ரொம்ப நல்லா இருக்காது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு திரும்ப திரும்ப இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணும். நாம் இதெல்லாம் ரெடி பண்ணுற கேப்லேயே பீஃபு 5 விசில் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பீஃபும் அந்த வெங்காயமும் நம்ம வேக வச்சது நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போது இந்த பீஃபை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை சேர்த்ததுமே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்போட அளவை சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கிரேவி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கெட்டியாக டார்க்கான ஒரு கலரில் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு தான். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீஃப் ரோஸ்ட் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றத விடைக்கும் இந்த பீஃப் ரோஸ்ட் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.